பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அது என்ன என்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இதோட முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய புத்திரர் யார்? தேவ ஆவியினால் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் தான். அப்போ இந்த சிருஷ்டியானது யாருன்னா, உலக பிரகாரம் மனிதர்கள். அது என்ன என்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனே ஆண்டவரை அறியாத எல்லாம் அந்த சிருஷ்டி மனுக்குலத்தை மாயைக்கு உட்படுத்துகிறார். தேவனே உட்படுத்துகிறார். ஏன்னா அவர்களும் ஆண்டவர் வெளிப்படுவதை எதிர்பார்த்து, அதாவது தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். முந்தின வசனத்தில் பார்த்தோம். அப்போ உலக பிரகார மனிதர்கள் கூட தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு அதை ஆவலோட காத்து கொண்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆண்டவர் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்போ அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, உலக பிராண காரியங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, மாமிச சுய இச்சைகளுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவர்களே தேவ புத்திர வெளிப்படுவதை பார்ப்பதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவன் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரும் அடிமை என்னோடும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நாம் அனுதினமும் ஆண்ட வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள். நாம் அதற்கு நம்மளையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்மளை மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அது சுயத்திலே நாம் செய்யப்படுகிற காரியமாக மாறிவிடும். நாம் நம்மளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மளோடு கூட அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் சந்திக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவர்களை சந்திக்கிறோம், உறவுகளில் உள்ளவர்கள், வேலை ஸ்தலங்களில் அநேக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இன்னும் அறிமுகம் இல்லாதவங்க, தெரியாதவங்க எத்தனை பேர். நம்ம கடைக்கு போவோம், உலக பிராண காரியங்கள் நிறையா, ஷாப்பிங் எதுக்காவது போவோம். அப்போ நிறைய பேரை அந்த நாளில் நாம் மீட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஆத்மா மட்டும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆண்டு வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம், அவர் வரும்போது நம்ம கரெக்டாக போயிடணும்னு சுயநலமாக மட்டும் இல்லாமல் நாம் மற்றவர் மேலும் கரிசனையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களுக்கும் ஆண்டவரண்டில் வழி நடத்துகிற ஒரு பாத்திரமாக நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் வருகைக்கு நாம் நம்மளை மாத்திரம் ஆயத்தமாக்கி கொள்ளாமல் நாம் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும். இங்கே உலக பிராண மனிதர்கள் தேவ புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களாம் தேவ புத்திர வெளிப்படுவாங்க அப்படின்னு அதற்காகவே காத்து கொண்டிருக்காங்க. அவங்க ஆண்டவர் தான் உலக பிராண காரியங்களை கீழ்ப்படுத்தி அவங்க மாயைக்கு கீழ்பட்டிருக்காங்க.
மாயை, அழிந்து போகிற காரியங்கள். உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போகிறது. காண்கின்ற எல்லாம் நிரந்தரமல்ல, காணாதவைகளே நிரந்தரம். காணப்படுகிறல்ல, காணப்படாதவைகளே நித்தியமானவைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் நாம் காணப்படாத நித்தியமானது மேல் நாம் விசுவாசம் வைத்து, முழு நம்பிக்கை வைத்து நாம் அதையே பற்றி கொண்டு ஓட வேண்டும். நமக்கு இயேசுதான் முன்மாதிரி. இயேசுவே நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எப்போது வருவார், எப்போது வருவார், அந்த எதிர்பார்ப்போட நம்முடைய ஆத்துமா அவருக்காக எப்போதும் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டவரை எப்பொழுதும் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இந்த நாளில் பாருங்கள், இந்த 2025 வருடத்தின் 7வது மாதம் ஜூலை மாதம் 1 தேதியை காண கிருபை செய்திருக்கிறார். புதிய அதாவது 2025 வருஷம் புது வருடம் ஆரம்பித்து 6 மாதங்கள் அற்புதமாக முடித்து 7வது மாதம் இந்த ஜூலை மாதம் 1 தேதியை காண கிருபை செய்தார். நமக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து, அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிற தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்துகிற பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு புதிய மாதத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு எந்த ஒரு மேன்மை எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை ஐயா. அப்பா, எங்களே முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் இவ்வேளையில் இந்த சிந்தையோடு ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே ஜூலை மாதம் 1 தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியத்தந்து நடத்துவதை தேவனுக்கா கூடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா. உன்னுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பெரிய காரியங்களை செய்வக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். முக்கிய துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.